பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த வாரத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் செய்வார். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 25வது சங்கீதம் 20வது வசனம், Psalms 25 verse 20. என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும், உம்மை நம்பியிருக்கிறேன். என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், உம்மை நம்பியிருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கி நீங்கள் ஏதாவது பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாத்துலையும் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்குவார். உங்களுக்கு ஒரு சேதம் வராது. உங்கள் ஆத்துமாவை அவர் காப்பாற்றுகிறார். ஆமென். ஒருவேளை நீங்கள் மரணப்பிடியின் வாசலில் நிற்கலாம், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். உங்கள் நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்களுடைய சரீரத்தையும் உங்கள் ஆத்மாவையும் உங்கள் ஜீவனையும் கர்த்தர் காக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் அநேக பாதையில் நிந்தை அவமானத்தின் பாதையில் போயிருக்கலாம். கர்த்தர் உங்களை வெட்கப்படாதபடி கர்த்தர் அதிலிருந்து உங்களை காப்பாற்றுவார். ஸோ உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலவேளை விசுவாசிங்க. ஆண்டவரே, நான் உண்மை நம்பி இருக்கிறேன். என் ஆத்மாவை காப்பாற்றுங்க, என் பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலை ஆக்குங்க. சோர்ந்து போய் இருக்கிறேன் அன்றைய உண்மையாக உள்ளத்தில் சோர்ந்து போய் நான் காணப்படுகிறேன். அன்றைய எனக்கு வெட்கத்துக்கு மேல் வெட்கம் வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த நாளில் அந்த வெட்கத்திலிருந்து என்னை விடுவீங்க. உண்மையாக கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். ஒரு வேளை நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், இன்றைக்கி அவ்வளோதான், நம்ம குடும்பம் மானம் போச்சுன்னு நினைக்கலாம். ஆனால் இல்லை, கர்த்தர் உங்களை காப்பாற்றி ஒரு கெட்ட பெயர் உங்கள் மேலேயோ, உங்கள் பிள்ளைகள் மேலேயோ, உங்கள் குடும்பத்தின் மேலேயோ கர்த்தர் வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். ஏனென்றால் நீங்கள் கர்த்தரை நம்புகிறீர்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். நம்மளை ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரை கத்த இந்த நாளில் ஆண்டவரை கத்தாவே ஒரு விதமான பயத்தில் இருக்கலாம். ஆண்டவரை கத்த இந்த நாளில் எந்த ஒரு பேட் நேம் அந்த பிள்ளைகளுக்கு வராதபடி, அந்த குடும்பத்தாருக்கு வராதபடி நீர் அவங்களை காத்துக்கொள்ளுங்க. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ரத்தத்தால் மறைத்து கொள்ளுங்க. என் தேவன் தாமே ஒவ்வொருடைய கத்தாவே அவமானத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்க விடுமா ஜெபிக்கிறேன். அவங்க ஆத்மாவை நீங்கள் காப்பாற்றுங்க, அந்த குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றுங்க. இதனால் போகிற போராட்டத்திலிருந்து அவங்க விடுதலை ஆக்குங்க. ஒருவேளை ஆஃபீஸில் கத்தா அந்த பிள்ளைகள் நெருக்கப்படலாம், ஆண்டரை ஆஃபீஸில் அவமானப்படுத்தப்படலாம். இந்த நாளிலே அந்த பிள்ளைகளை ஆண்டரை தொடுங்க. அந்த அவமானத்திலிருந்து அவர்களை விடுவிக்க விடுமா ஜெபிக்கிறேன். அவங்க ஆத்மாவை நீ காப்பாற்ற விடுமா ஜெபிக்கிறேன். வெளிநாட்டில் தங்கியிருக்கிற பிள்ளைகள் அன்றைக்கத்தா ஒவ்வொரு பாதுகாத்துக் கொள்ளுங்க. அங்கே படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் வேலைக்கு போகிற எல்லா பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. வீட்டிலேருந்து வேலை செய்கிற ஆஃபீஸுக்கு போகிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. போக்கில் வரத்தில் தேவனுடைய கரம் வந்து பாதுகாத்துக் கொள்ள வேணுமா ஜெபிக்கிறேன். எல்லா தீங்குக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா வன்கண் எரிச்சல் பொறாமின் கண்களுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாளில் பர்த்டே வெட்டிங் அனுசரி கொண்டாடுற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. வருஷத்தை நன்மையாய் முடிசூட்டுங்க. எல்லா நிந்தனை அவமானலாம் எடுத்து போடுங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு முகங்களை பிரகாசிக்க பண்ணுங்க. இந்த ஆண்டு ஒரு கத்தா பிரகாசத்தின் ஆண்டாக இருக்கட்டும், ஒரு வெளிச்சத்தின் ஆண்டாக இருக்கட்டும். எல்லா தடைகளெல்லாம் நீக்கி போடுங்க. அன்றைய இந்த நாளில் ஆண்டு கத்தாவை அந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்கப்பா. அந்த வீட்டில் கத்தாவை எல்லா வீடுகளில் சமைக்கிற ஆகாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எந்த ஃபுட் பாய்சன்லாம் வந்துடக்கூடாதப்பா. எல்லாருக்கும் அந்த ஆகாரங்கள் பலனாக இருப்பதாக. அப்பத்தையும் தண்ணீரையும் மாவும் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. எந்த வீட்டில் கத்தா தண்ணீர் பற்றாக்குறை இருக்கக்கூடாது. எல்லா வீடுகளான்ற தண்ணீரால் நிரப்பப்படட்டும். ஆண்டகத்தாவை குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணீரை தாங்க, சமைக்கிறது நல்ல தண்ணீரை தாங்க. எல்லா தேவைகளுக்கு ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வாட்டரை நீ தர வேணுமா ஜெபிக்கிறேன். என் தேவன் தாமே ஒவ்வொரு ஆசீர்வதிங்கப்பா. ஹாஸ்பிட்டல் இருக்கிற பிள்ளைகளை சுகமாக வீட்டுக்கு கொண்டு வாங்க. எல்லா அவமானத்தை எடுத்து போடுங்கப்பா. அந்த பிள்ளைகள் படுகிற வேதனையிலிருந்து அவங்களை விடுதலை ஆக்குங்க. அன்றைய இந்த நாள் பிரசவத்துக்கு போகிற பிள்ளை சுகத்தோடு பிள்ளையை பெற்றெடுக்கட்டும். இன்றுக்காய் காத்து கொண்டு இருக்கிற பிள்ளை இந்த நாளில் கால்ஃபார் லெட்டர் வருவதாக. எல்லா தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. அந்த பிள்ளையோட வாஞ்சைகள் விருப்பங்களை நிறைவேற்றுவீராக. அன்றைய இந்த நாள் சால்வேஷன் டிவி அன்பகத்தில் வைக்கிறோம். அந்த சுவிசேஷ பணிக்கு இன்னும் அநேக ஜனங்கள் ஏற்படுத்துங்க. அன்றைய எல்லா தடைகளை நீக்கி போடுங்க. தேவையெல்லாம் சந்திங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே எஸ்தர் திருச்சபை உடைய கத்தில் வைக்கிறோம். அவருடைய தேவையெல்லாம் நீங்கள் சந்திங்க ஆண்டவரை. அன்றைய இந்த நாள் நம்முடைய கரம் ஆண்டவர் இந்த சபையை ஆசீர்வதிக்கட்டும். அன்றைய தாவை நாளில் சீக்கிரத்தில் ஆண்டவரை சொந்த சபையை கட்டுவதற்கு எல்லா தேவையை சந்திங்க. எல்லா பண தேவைகள், பொருள் தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. ஆசாரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு ஜனங்கள் எப்படி தாராளமாய் கொடுத்தார்களோ எல்லாருடைய மனதில் நீங்கள் கிரியை செய்யுங்க. எல்லாரும் தாராளமாக இது கொடுக்க உதவி செய்யுங்க. சால்வேஷன் வியூவர்ஸ் கொடுக்கட்டும் ஆண்டவரை. திருச்சபை மக்கள் கொடுக்க உதவி செய்யுங்க. பார்க்கிற ஒவ்வொருவரும் கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இது உமக்காய் கட்டுகிற ஆலயம் ஆண்டவரே. இந்த நாள் என் தேவன் தாமே அதில் மகிமையான காரியங்களை செய்வீராக. அடகத்தாவே அனைவருடைய உள்ளத்தில் நீங்கள் பேசுங்கப்பா. அடகத்தா இந்த நாள் அநேகரது ஆலயத்துக்கு வந்து ரட்சிக்கப்படும், அநேகர் ஞானஸ்நானம் எடுக்கும் உதவி செய்யுங்க. நீரே கூட இந்த வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையில் நடக்கிற எல்லா கத்தா காரியங்களை பொறுப்படுத்தல உங்களுக்கு கத்தில் வைக்கிறோம். எல்லா ஊழியங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க, நன்மையினால் நிரப்புங்கப்பா. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க. எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.